அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையா சொல்றேன், அப்படி இருந்தா நல்லாவே இருக்காது. இப்ப எப்படி நடத்துறாரோ இப்படி இருக்கிறது தான் நல்லது. ஆமா, நாம நினைச்சது போல இருந்திருந்தா அவரை டேஸ்ட் பண்ணிருப்போமான்னு கேட்டா தெரியல. ஆனா இப்படிப்பட்ட பாதையிலும் என் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் அதிகம் ருசிக்கிறேன் என்று சொல்றவங்க, ஹல்லேலூயா. அமைதியான கடலில் சீஷர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. அப்பொழுது இயேசு தூரமா இருந்தார். எப்போ அலைகள் கொந்தளிச்சு பிரச்சனை ஜாஸ்தியாச்சோ, தூரமா இருந்த இயேசு அவங்க பக்கத்துல நிக்கிறத பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நாம நினைச்சது போல சில காரியங்கள் நடந்திருந்திருக்குமானா இந்த ஆண்டவரை எவ்வளவு ருசிச்சிருப்போன்னு தெரியல. சில காரியங்கள் நாம நினைச்சது போல நடக்காததுனாலதான் நான் அதிகம் ஆண்டவரை ருசிச்சேன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நல்லவரே நல்லவரே. சொல்லுங்க, குறையில்லாமல் குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் குறையில்லாமல் குறையில்லாமல். எவ்வளவு அழகா நடத்துறாருங்க, அதிசயமாய் நடத்துகிறார். எல்லாம் ஆமெனை தாழ்த்தி என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வில் நாயகன் நீரே. நன்றியோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நினைக்கின்றே நல்லவரே. அவர் எப்படி நடத்துறாரோ அதற்கேற்ற போலே நடந்துருங்க. ஆமென். அவர் எப்படி நடத்துறாரோ அது ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், நீங்க நடந்துட்டே இருங்க, நடந்துட்டே இருங்க. ஆமென். நாம நினைக்கிறது போல சில சூழ்நிலைகள் கர்த்தர் அனுமதித்தல்ல கர்த்தர் நம்மை நடத்துவது. ஆமென். நாம நினைக்கிறோம் இப்படி இருந்தா என் லைஃப் நல்லா இருந்திருக்கும், இப்படி ஆண்டவர் மட்டும் கொண்டு போயிருந்தாங்க. சிலர் நினைக்கிறது எனக்கு வேற ஏதாவது குடும்பத்தில் கல்யாணம் இருந்தா, சில சண்டை வந்தோன்னு சொல்லுவாங்க உங்களை கெட்டினதுனால தான் எனக்கு எத்தனை அலைன்ஸ் வந்து தெரியுமா. வேற எந்த அலைன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணியிருந்தாலும் இதோட மோசமான பிரச்சனையை பார்த்துருவீங்க. அவன் கர்த்தர் நம்மளை நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் இப்படி நடப்பது நல்லது. ஆமென். ஏன்னா ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறார், உள்ளங்கையில. அதுதான் ஏசாயாவை கொண்டு சொன்னார், உன்னை நான் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்னாடி என்ன சொல்றேன், தாய் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள் என்னை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் அவர்? சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும் என் பக்கமாய் நின்று என் துணையாய் வந்தவர். சொல்லு, உயர்விலும் தாழ்விலும், உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும், உயர்விலும் ஓ என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கை. நன்றியோடு சொல்லுங்க, எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தும் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் ஹல்லேலூயா நல்லவரே. ருசிச்சு சொல்லுவோம், நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே நல்லவரே.
சோதனையில் வேதனையில் சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டை இருப்பவரே. சோதனையில் வேதனையில் சோதனை இன்னும் நெருங்கி வந்தவர், என்னை விட்டு விடாமல் நடத்தினவர் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்குள் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு. ஹல்லேலூயா. எது எனக்கு நல்லதோ, எது எனக்கு நன்மையோ, அதை தான் என் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்கள் தீமைக்கல்ல. ஆமென். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே, குறைவில்லாமல் நடத்தினீரே, எல்லாம் நீராகற்றி நீரே, குறைவில்லாமல். ஆமென். என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வில் நாயகன் நீரே, நன்றியோடு. ஆமென். நன்மைகள் எல்லாம் ஹல்லேலூயா நல்லவரே. சொல்லுங்க, நன்றியோடு நல்ல தேவா. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் மாறாதவர். அவர் இம்மட்டும் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய கிருபை அதிகம் ருசிக்க வைக்கிறார். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இன்னையோளம் என்னை நடத்தி, இன்னையோளம் என்னை புலத்தி, என்ற இயேசு எത്ര நல்லவன், அவன் என்னென்னும் மதியாயவன். எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? என் இயேசு நல்லவன், എന്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു, എന്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു. ആകാശത്തിൻ കീഴിൽ വാതിൽ തുറന്നു. എല്ലാം സമൃദ്ധിയാ, എല്ലാം സമൃദ്ധിയാ നൽകിടുന്ന എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ. എല്ലാം സമൃദ്ധിയാ. ഹല്ലേലൂയാ. ഒരു നാളും കൈവിടില്ല, ഒരു നാളും ഉപേക്ഷിക്കില്ല, ഒരു നാളും കൈവിടില്ല, ഒരു നാളും ഉപേക്ഷിക്കില്ല, ഒരു നാളും മറക്കുകയില്ല. എൻ്റെ യേശു എത്ര நல்லவன். ஒரு என் ஆண்டவர் மறக்க மாட்டார், என் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனோபாரத்தால் வலஞ்சு, மனோபாரத்தால் வலஞ்சு, മനോവേദനയാൽ നിറഞ്ഞു, മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോൾ എൻ്റെ യേശു എത്ര നല്ലവർ. മനമുരുകി ഞാൻ. ഹല്ലേലൂയാ. രോഗശയ്യയിൽ എനിക്ക് വൈദ്യൻ, രോഗശയ്യയിൽ എനിക്ക് വൈദ്യൻ, ശോകവേളയിൽ ആശ്വാസകൻ,
கோடும் வெயிலதில் தானலும் அவன். என்ற இயேசு எത്ര நல்லவர். கோடும் வெயில் வார்த்தையோடு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். இந்த இயேசு வந்திடுவோம், திருமார்வோடு அணைஞ்சிடும் ഞാൻ. இந்த இயேசு வந்திடும்போல் திருமார்வோடு പോയപ്പോൾ താൻ വേഗം വരും, താൻ വേഗം വരും. എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ. ഹല്ലേലൂയ. ഓ താങ്ക് യു ഹോളി സ്പിരിറ്റ്, താങ്ക് യു ഹോളി സ്പിരിറ്റ്. ആമേൻ. ഇന്നയോളം എന്നെ നടത്തി, ഇന്നയോളം എന്നെ പുലർത്തി. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தி வந்தார். அவருடைய மிகுந்த கிருபை என்னை இம்மட்டும் நடத்தி வந்தது. மதியாயவன். ஆமென். என்ற இயேசு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிற தேவ பிள்ளைகள் முழு பலத்தோடு இம்மட்டும் கிருபை தந்து நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபை அதிகம் ருசித்தவன் நான் என்று சொல்லுகிறவர்கள் முழு பலத்தோடு கர்த்தருக்கே மகிமை செலுத்துங்கள். அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தவர். அவர் நல்ல எபினேசராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்தி வந்த வழிகளில் எல்லாம் அவர் நன்மையே நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நடத்தி வந்ததை நினைத்துக்கொள் என்று வேதம் சொல்ல. அவர் நடத்தி வந்தது நினைங்க. அவர் எப்படி இதுவரை நடத்தினார்? பாகம் 1:30-31 அதான் சொல்லப்பட. அவர் நடத்தி வந்ததை அதான் நினைச்சு இதுவரை செய்து வந்தது போல இனிமேலும் செய்வார். இதுவரை நடத்தி வந்தது போல அவர் எப்படி இதுவரை நடத்தினார்? நாம நடந்தோமான்னு கேட்டா இல்ல. ஆமென். பைபிள் சொல்லுகிறது 31வது வசனத்துல, ஆமென், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நீங்க நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை பார்க்கிறவங்களுக்கு நாம நடக்கிறது போல தெரியுது. ஆனா நமக்கு தான் தெரியும் அவர் சுமந்துட்டு இருக்கிறாருங்கிறது. ஹல்லேலூயா. எப்படி இதெல்லாம் இந்த பிரச்சனையில நடக்கிறான்? ஆமா, எல்லாருக்கும் நாம நடக்கிறது தான் தெரியுது. ஆனா நடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு தான் தெரியுது நாம நடக்கல, நாம நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னை கர்த்தர் சுமந்து கொண்டிருக்கிறார்.